பிரைஸ் தலாட் எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்குங்க. என்னோடய சேனலை வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் போகிறதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்பவும் தேவைப்படுதுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மல்லித்தூள் மட்டும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலோ வண்டு வந்துடுச்சு அப்படின்னாலோ கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அப்படியே வாங்கின மல்லித்தூள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வண்டு வராமல் பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மல்லித்தூளில் கொஞ்சோண்டு தூளுப்பை மட்டும் இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு குலுக்கிட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மல்லித்தூளில் பார்த்தீங்கன்னா வண்டோ பூச்சியோ புழுவோ வரவே வராதுங்க. இந்த மல்லித்தூளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மக்கின ஸ்மெல் வரும். அந்த மக்கின ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு போடுறதால வரவே வராது. நம்ம குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்தோட மல்லித்தூள் வாங்கும்போது இந்த உப்பை போட்டு குலுக்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸில் இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸில் வந்து நம்ம மேலே வந்து சாரீக்கு பின் குத்தும்போது இந்த மாதிரி ஊக்க குத்தி இந்த இடம் கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம சாரீ குத்துறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. ப்ளவுஸும் வேஸ்ட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம குத்த போகிற ஊக்கில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்ல நெத்திக்கு வைக்கிற பொட்டு, அந்த பொட்டை இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாரியில் வந்து நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா இதை வந்து கிளியவே கிளியாதுங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் இதில் வந்து ஊக்கில் வந்து பொட்டை வந்து குத்துறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி குத்திடுங்க. இதே மாதிரி சேரீ குத்துறதுக்கு எத்தனை ஊக்கு நமக்கு தேவைப்படுமோ அத்தனை ஊக்கையும் வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பொட்டை வந்து மாட்டிட்டேன். இப்படி நம்ம பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து அந்த ஊக்கோட பின்புறத்தில் போய் சுத்தாது மாட்டாது. அதனால ப்ளவுஸில் வந்து ஓட்டையும் உழுகாதுங்க. இந்த ரீசனால தான் நம்ம ஊக்கில் வந்து பொட்டை குத்தி வைக்கிறோம். இதே மாதிரியே நான் வந்து ஒரு 4-5 பின்னை வந்து ஊக்கில் வந்து பொட்டை வந்து குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இத்தனையுமே சாரீக்கு குத்துறதுக்காக தான். இப்படி நீங்கள் ஒரே தடவை மட்டும் குத்தி வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் சாரீ குத்தும்போது ஈஸியாக வந்து இதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து பார்க்க போகிறது தம்ப்நெயிலில் பார்த்த வீடியோ தாங்க. தோசைக்கல்லில் பிஸ்கட்டை மட்டும் கொஞ்சம் வச்சு பாருங்கள் அப்படின்னு இருக்குங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தலாம். இந்த மாதிரி பிஸ்கட்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தாங்க ரொம்ப பெஸ்ட்டு. ஒருவேளை நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்கட்டை சாப்பிட்டு அங்கங்கே போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், இந்த பிஸ்கட்லேயுமே கூட 2 பாக்கெட் வந்து எங்கள் வீட்டில் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே போட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிஸ்கட் எல்லாமே பதத்து போய் காற்று போய் அதோட மாய்ஸ்சரைசர் எல்லாமே போய் டேஸ்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போடுவோம். ஏன்னா நம்மளால் அதை சாப்பிடவே முடியாது. இப்படி இருக்க பிஸ்கட்டை வந்து நம்ம மாதிரியே சூப்பராக வந்து கொண்டு வந்துடலாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம தோசை சுட்டதுக்கப்புறமா கல் வந்து எப்பயுமே நல்லா ஹீட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா வந்து கல் ஹீட்டாக இருக்குது. அடுப்பை வந்து முக்கியமாக ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை வந்து எரியவே கூடாது. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரே ஒரு ஈயத்தட்டை வந்து இந்த தோசைக்கல்லுக்கு மேலே இப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா பதத்து போன காற்று போன பிஸ்கட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அந்த தட்டுக்கு மேலே பரப்பி விட்ருங்க. இப்போது இந்த கல்லோட ஹீட்டால் இந்த தட்டு ஹீட் ஆகி இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா மாதிரியே நல்லா மொறுன்னு இருக்குங்க. நமக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தட்டு வைக்காமலும் வைக்கலாம். தட்டு வைக்காமல் வச்சோன்னா ரொம்ப வந்து கீழே வந்து பிளாக் கலராக ஆயிருங்க, ரொம்ப ஹீட் இருக்கிறதால. அதனால தான் இப்படி பண்ணுறோம். இது வந்து பிஸ்கட்டுக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ வந்து புரோட்டா வாங்குவோம். முதல்ல நாள் நைட்டு வந்து நம்ம புரோட்டா வாங்குவோம். மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம எடுத்து வைப்போம்ல, அந்த புரோட்டாவை கூட இந்த மாதிரி இந்த தட்டு மட்டும் இல்லாமல் சூடாக இருக்க தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம போட்டு பெட்டி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். இதே மெத்தடை நம்ம சப்பாத்திக்கும் பண்ணலாம், பூரிக்கும் பண்ணலாங்க. இப்போ இவ்வளோதாங்க. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்கட் வந்து நல்லாவே மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நிறைய லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக அடுத்து உங்கள் பிஸ்கட் இதே மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரியான டேப் வந்து நம்ம வீட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோங்க. இந்த டேப் இல்லாத வீடு இருக்காது. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து இந்த டேப்போட அந்த எட்ஜஸ் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒட்டிடுவோம். அதனால் வந்து இதை சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒருவேளை நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலுமே இதை எடுக்கும்போது ஒரு சைடு வந்து கிழிஞ்சிட்டு போகும், ஒரு சைடு நேராக இருக்குங்க. அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக கொண்டுட்டு போகும், ஒரு சைடு நேராக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒருவேளை இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெருவரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி திருகணும். கையை வச்சுட்டு இப்படி திருகுனீங்க அப்படின்னா கரெக்டாக நேராக இருக்கிற பகுதி வந்து அப்படியே நல்லா ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இதை கட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்கங்க. ஆனால் அதுக்கு பெஸ்ட்டு வந்து சிசர் மட்டும்தான். சிசரை வச்சு கட் பண்ணால் மட்டும்தாங்க கரெக்டாக நேராக கட் ஆகும். இப்போது அதுக்கப்புறமா நம்மளோட இந்த டேப்போடைய முனையை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்படி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கட் பண்ண பகுதியில் இருக்கிற ஒரு முனையை மட்டும் இப்படி மடித்து விட்டிங்கனாலே போதுங்க.
அடுத்து எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு எங்கே முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ பாருங்கள், இதுலேயும் நான் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பகுதி மட்டும் லைட்டாக ஒரு மூடுனீங்கனாலே போதுங்க. நம்ம அடுத்து கண்டுபிடிக்கும் போது ஒரு இழுத்தாலே போதும், எல்லாமே சூப்பராக வந்துடும். இதே மாதிரி ஒரே ஒரு மடக்கு, அவ்வளோதாங்க. எட்ஜஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வேணாம், ஊக்கு வேணாம், ஸ்டாப்லர் வேணாம், எதுவுமே வேணாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து இப்படி ஒரு மடக்கி வச்சாலே போதும், எடுக்கும்போது வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க. இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை டேப்பை வந்து கஷ்டப்பட்டு அதோட ஸ்டார்டிங்கை வந்து தேடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரியான இடியுரல் வந்து நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்க. ஆனால் நம்ம நைட்டு தூங்கும்போது இது வந்து அப்படியே வச்சுட்டு படுத்துருவோம். இப்படி அப்படியே வச்சுட்டு படுக்கும்போது இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி, குட்டி குட்டி பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரும். நாம் இதை தெரியாமல் என்ன பண்ணுவோம், மறுநாள் காலையில் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர் வந்து இந்த உரலை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி மூடுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக மூடி வச்சுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எந்த ஒரு கரப்பாம்பூச்சியோ, பூச்சியோ, பள்ளியோ எதுவுமே போகாது. போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்ம வந்து நல்லா சேஃப்டியாகவும் வச்சுக்க முடியும். இதே மாதிரி நைட்டு தூங்கும்போது நீங்கள் மாதிரி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உரல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா சுத்தமாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டிலும் பெரிய டம்ளர் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி கேபிளுக்கு போகிற சார்ஜரோட முனியில் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிஞ்சு போய் உள்ளே இருக்கிற ஒயர் எல்லாமே வெளியே தெரியுங்க. இதை நம்ம அப்படி யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது சேஃப்டியே கிடையாதுங்க. அதுவும் குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா சேஃப்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் எனக்கு என்னதில் வந்து மேல் பக்கமும் இந்த மாதிரி பிஞ்சு போயிருக்கு, கீழ் பக்கம் வந்து பிஞ்சு போயிருக்குங்க. நான் 2 பக்கமுமே இந்த மாதிரி டேப்பை போட்டு நான் ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஃப்டியாக இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்குங்க. இதுதான் நம்மளோட கேபிள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அடையாளமாகவும் நம்ம அதை வச்சுக்கலாங்க. ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுதாங்க ஆகணும். ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தலாம். நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரே சார்ஜரில் 2 பின்னை வந்து போட்டுட்டு நம்ம வந்து சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரியான வசதிகள் இருக்கும். ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரே ஒரு சார்ஜரில் வந்து ஒரே ஒரு பின் தான், அதாவது கேபிள் மட்டும் தான் நம்மளால் போட முடியுங்க. இந்த இதே மாதிரி. ஆனால் நமக்கு வந்து 2 வந்து தேவைப்படும். சி டைப்பும் தேவைப்படும், நார்மலும் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி ஹோல்டர் வந்து நம்மள்ட்ட இருக்காது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சார்ஜரில் ஒரே ஒரு டேட்டா கேபிள் மட்டும் தான் போட முடியும். இதோட பின் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண பின். எனக்கு வந்து இப்போ வந்து சி டைப் வேணும் அப்படின்னா கழட்டிட்டு இந்த மாதிரி மாட்டிப்பேன். ஆனால் இது என்ன ஆகும்னா நம்ம எங்கே வச்சும் தெரியாமல் எங்கேயாவது போட்டுருவாங்க. திரும்ப தேடி எடுத்துகிட்டு தான் நம்ம கிடப்போம். அப்படி 2மே மிஸ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா 2யும் ஒன்றா இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப்பை வச்சு இந்த மாதிரி 2யும் நல்லா ஒன்றா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. மேலே மட்டும் ஜாயின் பண்ணால் போதுங்க. ஏன்னா கீழே வந்து ஒயர் சில நேரம் நீளமாக இருக்கும், சில நேரம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேலே மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா போதுங்க. இப்போது சி டைப் சார்ஜர் வேணும் அப்படின்னா சி டைப் சார்ஜர் வந்து நம்ம இந்த மாதிரி குத்திக்கலாம். இல்லை நார்மல் பின் தான் வேணும் அப்படின்னா நார்மல் பின்னையும் நம்ம குத்திக்கலாம். 2மே ஒரே இடத்துல தான் இருக்குங்க. ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டு தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து பிளக்கில் வந்து நான் மாட்டிட்டேன். 2மே ஒன்றா தாங்க தொங்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பாம்பு வந்து தலை தூக்கின மாதிரி தான் தூக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நமக்கு தேவை வந்து சார்ஜரோட கேபிள் வந்து மிஸ் ஆகாமல் 2 ஒரே இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காம இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேங்க. அடுத்து இதேமாதிரி வேறொரு சூப்பரான வீடியோஸ் அண்ட் ஐடியாவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.